இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மத ஒழிக்க? பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதில் வச்சிருக்காப்புல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம் அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்புல. திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கிய பையாரு பிளாக் டிக்கெட்காரன். அயோக்கிய பைய எங்களை திரள் நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். நீண்ட காலமாக கவனித்து வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா எந்த படைக்கு தளபதி? சொரி சரங்கு படையா இல்லை எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளல. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கிய பையாரு பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். தம்பி, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்குறேன், வலிமையும் கேட்குறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசில் ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்கள். திரள் நிதி காசில் இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்கள் ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போய் ஃப்ளைட்டு சொந்தமாக ஃப்ளைட். எங்கள் அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படி தான்டா பேசியிருந்தான். பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்கள் சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா அந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்கள் வேணாம்னு வச்சுருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வண்டியில் வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா? அவராக காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு பண்ணாப்புல. பொறுக்கலை. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்த்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் இவன் படிச்சிருக்கானா, யாரு இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ? அவருக்கே தெரியல இவர் சீட்டு கொடுத்தோமா ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா அப்படின்னு. நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர் கையில். நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம்பேறு காலம்பேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்செலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவன். ஹிட்லர் சொல்கிறான், அங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா. இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்னான் பாதையை தேடாதே உருவாக்குன்னு. நடந்தோம், உருவாகிவிட்டது. இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்றான், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான்.
நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நானாக வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிழைக்க தான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ளே குதிச்சு கேட்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாளி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ளே குதித்தேன். மூழ்கி போகும்போது தான் என் பரம்பரையே உள்ளே கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூரில் ஏன் நின்றார்? பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்கள் என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்கள் முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுட்டு வரோம். வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. இவங்க பண்ணுற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்போ ஓடுனீங்க மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய் என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ளே ஓடுறான், ஒய்எம்சி சுற்றி ஓடுறான்டா கருவாப்பையம்பா. அவட போய் கேளுங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பெருமை. இதே பேசுறது நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாற்றிட்டோம், நாங்கள் மாற்றோம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்யறது. இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதில் வச்சிருக்காப்புல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்புல. இதைத்தான் அவர் பண்ணாப்புல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேறு புதுச்சேரியிலேருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்கிறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸு. ரூல் பண்ணுறதில்ல, ரீல் தான். இன்றைக்கி என்ன போடலாம்? பேருந்தில் போகலாம். அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிடுவான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒன்று வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி எதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. நீங்கள் அன்று ஒரு நடிகர். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள். நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்கள் வரலைன்னா கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தாய் முகாமிக்கு போகிறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயேன்னா சத்தியம்னா மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா? இல்லை. பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது? எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேலே நின்று பேசின ஆள் யாரு? நீங்கள். டாப்பாங்கில் வீவிடே மேலே இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்கள். அப்போ எவன் அங்கே ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்போ நீங்கள் ஏன் நிறுத்தலை பேச்ச? அங்கே என்னன்னு பாருங்கன்னு ஏன் சொல்லலை? பாதி பேசிட்டு முங்குது காதுக்குள்ள இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிச்சுல்ல? அதுக்கிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்கள் சொல்லுங்கள்.
என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள், ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது, சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்போ அவ்வளோ காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்கள் கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்ற காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சுருக்காரு, அதில் வேலை போட்டு கொடு, நாங்கள் வாழ்த்துறோம். வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல், நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க, முதலமைச்சர் ஆகலை. ஒரு வேளை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பிய? அரசு வேலை கொடுத்துருப்பீல்ல. நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலையை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவரை அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்கள் நடந்துக்கணும். நேர்மையாளனா